அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை சென்னை வானிலை ஆய்வு மையத்திலேருந்து வெளியாகிருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை தான் பார்க்குறோம். கடந்த 24 மணி நேரத்தில் வட உள் மாவட்டத்தில் தான் அதிக மழை பதிவாயிருக்கு. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி, அப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, இந்த பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் தென் மாவட்டமான கன்னியாகுமரி, இந்த பகுதியிலலாம் மழை பதிவாயிருக்கு. அதாவது நமக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. அக்டோபர் 1, 2, 3 இன்றைக்கி 3ஆம் தேதி நமக்கு 7.1 மில்லிமீட்ரு நமக்கு மழை கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது 12.9 மில்லிமீட்ரு. இது இயல்பை விட 45% குறைவாக மழை நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு பெய்ய வேண்டியது 12.9 மில்லிமீட்ரு, ஆனால் கிடைச்சிருக்கிறது 7.1 மில்லிமீட்ரு தான். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வடகிழக்கு பருவமழையே தொடங்கலை. இருந்த போதிலும் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதை எடுத்துக்கிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய நிகழ்வுகள், நிறைய காற்றழுத்த தாழ்வு பகுதி, நிறைய காற்று சுழற்சிகள் நம்மளுடைய தமிழகம் நோக்கி வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வட தமிழகத்தில் இயல்பை விட ரொம்ப கூடுதலாகவே மழை இருக்குங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அது எப்படி வரப்போகுது, எப்படி புயலாக இருக்க போதா, இல்லை காற்றழுத்த தாழ்வு நிலையா, காற்றழுத்த தாழ்வு மண்டலமா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.